Okay guys, ஆமா உள்ள தரப்ப போதுல சீஃப் மினிஸ்டர் ஆமா first chief minister of your state, the first governor of your state. நம்மளோட ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஓகே. இப்போ நான் தமிழுக்கு தான் இப்போ பண்ணிட்டேன். இம்பார்ட்டண்ட் இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு தெரில. இதில் வந்து ஹோம்ஒர்க்கு பாதியில் நான் ஸ்கூலில் முடிச்சிட்டேன். இப்போ இதில் பண்ணணும். காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல காய்ஸ், ஃபுல்லாக இது பண்ணுங்க எல்லாமே. நான் பாதி வச்சிட்டேன். ஷார்ப்னர், எரேசர், காம்பஸ், அப்புறம் வந்து சைஸ் எடுக்கிறது டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், நான் உடச்சிட்டேன்னு நினச்சிடாதீங்க. இதை அந்த டிசைனாக அப்படிதாங்க. இது எப்படி வச்சு நம்ம சர்க்கிளில் போடுறது? நாட்டியத்தை பரவாயில்ல, சர்க்கிள் போட்டாச்சு. அதாவது எப்படின்னா நல்லா இப்படி இருக்கா, இப்படி வச்சுக்கணும். அப்படியே இப்படி வச்சுக்கணுமா, அப்படியே நல்லா இப்படி குத்திக்கணும். அப்படியே இப்படி சுற்றி போட்டால் போகுது. கரெக்டாக இது அளவுக்கு வைக்கணும் காய்ஸ். அப்புறம் இப்படி நீங்கள் இது அளவுக்கு தொலைச்சிட்டு வச்சுட்டு, இப்போ அவங்க 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 5 சென்டிமீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்கேல் எடுத்து நிறைய பேர்த்துக்கு தெரியும். தெரியாமல் கீழே போட்டுறாதீங்க காய்ஸ், தவிர்த்து இல்லாட்டி கீழே வைங்க. குத்திச்சு பாருங்க, கீழே விட்டுருக்கு காய்ஸ். தெரியுதா காய்ஸ்? இப்போ வந்து இந்த 0 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இப்போ 5 சென்டிமீட்டருக்கு இருக்கும். நான் இப்போ இந்த 0 சென்டிமீட்டர்லேருந்து இப்போ 5 இருக்க இந்த நடுவில் வைக்கணும் காய்ஸ். எக்ஸாம்பிள் 1 minute காய்ஸ். ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து சென்டிமீட்டர் பண்ணுறதுக்கு நானும் கையில் எடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் நடுவும் கொஞ்சம் இதாக்குங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வச்சுக்கணும் அந்த மாதிரி காய்ஸ். இருங்க, நான் பென்சில் போட்டு காமிக்கிறேன். ஹே காய்ஸ், இப்போ நான் வந்து இந்த ஒன்றா போட்டிருக்கேன் பாருங்கள். இது கரெக்டாக சைஸ் அளவுக்கு இப்போ நம்ம வந்து பிரிக்கணும். சும்மா இதான் அந்த சைஸ் அளவுக்கு மாதிரி நான் பிரிச்சுருக்கேன் காய்ஸ். இது நம்ம இதில் போட்டு பார்த்துடலாமா? கையில் எடுத்துருக்கணும் காய்ஸ். இருங்க காய்ஸ், இப்போ நான் வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துட்டேன். எப்படின்னா வந்து இந்த 0 அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு, அப்புறம் இந்த 5 இருக்குல்ல, இப்போ இந்த 5 இருக்குல்ல, இப்போ இந்த இது அளவுக்கு வச்சுக்கணும். இந்த 5 சென்டிமீட்டர் வருதா வச்சுட்டு, இப்போ இந்த 5 சென்டிமீட்டருக்கு அல்லாவா வருதா? இப்போ இந்த சர்க்கிள் போடலாமா? ஓகே காய்ஸ், சரிங்க. ஹே காய்ஸ், என்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து இப்போ நான் வந்து சர்க்கிள் போட போகிறதில்ல காய்ஸ்.
தமிழ் புக் எடுப்போம். இதில் பென்சில் எடுத்துப்போம். இதில் பெரிய பென்சில் எடுத்துப்போம். ஏரியாஸுக்கு மட்டும் நம்மளோட பக்கத்தில் எனக்கு எடுக்கிறதுக்கு நல்லா பரவாயில்ல. ஓப்பனில் தான் இருக்கும். அது கண்டுக்காதீங்க. இப்போ நாங்கள் ஸ்கூலில் செஞ்சோம் கைஸ். மேக்ஸ் ஆக்டிவிட்டி நாங்கள் ஸ்கூலில் செஞ்சோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுலாம் எனக்கு தப்பாக இருந்துச்சு. ஹரிமால் வச்சுருச்சான். சரி, ஹாமித் புவனை அவனும் வாங்கிட்டான். இதான் உனக்கு வேணுமே. இந்த இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் முடிச்சிட்டேன் காய்ஸ். இப்போ நான் வந்து இதுதான் முடிக்கணும். இப்போ இதில் என்னன்னா குண்டில் பள்ளிக்கு போடுறையில் அப்புறம் இந்த இல். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எழுதணும். நான் எழுதிடுறேன். தமிழ் நம்ம எதை வச்சு முடிச்சுட்டோம். ஓகே, அடுத்ததான் புகழ். புகழ் வதக்கே புகழ் அகல். ஓகே, இதில் தான் அட்டன் இல்லையே. அப்போ கூட இந்த இதை எழுதுது. ஐயோ, ஐ திங்க் வி ரைட் ராங். எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இப்போ எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம்? எக்ஸ்ட்ரா விட்டுறலாம் காஸ். அது முடியல காய்ஸுக்கு ஸ்கூல் நிறைய ஹோம்ஒர்க் தராங்க. அந்த மிட்டம் வேறு வந்துச்சு. நான் பெரிய கிளாஸ் போயிட்டேன். படிக்க வேண்டியது இருக்கு. டெஸ்ட். ஸோ சரி விடுங்க, படிக்கணும் தானே. யார் ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டுபிடிச்சா அப்புறம் படிக்க கண்டுபிடிச்சா? அப்புறமே காமிச்சிக்கலாம். என்னோட எஸ்எஸ்பி நோட்ஸ் உங்களுக்கு ஒரு தெரியுமா? எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பேக்கில் கம் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. எல்லாம் இந்த இது அப்புறம் இந்த இது மட்டும்தான் ஈரமாயிருக்கு. அந்த புக்கு ஒன்றும் ஆகலை. அப்போது நல்ல வேலை அப்போ லீவில் இருந்தார். கடை லீவு. நல்ல வேலை இருந்தார். இல்லை நான் வசமாக மாட்டிருப்பேங்க. இதுக்குள்ள பேர்ந்துருப்போம். நான் வீடியோவே எடுக்காமல் இருந்திருப்பேன். இது லெசன் 1. இது ஃபுல்லாகவே படிக்கணும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பேராகிராஃப் மாதிரி இருக்கு பாருங்க. சரி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. படிச்சுதான் இது பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது. Why do we need maps? Maps show the location of places in a city, town, country or the world. They give direction and help us find our way inside places like a hospital. Places like a hospital or library. சும்மா வாஸ்து விட்டு அதுக்கப்புறம் படிச்சோம்னா மண்டியில் இருக்கும். What are road maps? A road map shows the road routes of a particular area. It has two types. One for city roads, second one for highways that connects towns and cities. What makes map reading easy? Map titles and map scale help us understand what the map is about and its distance. Legend and compass rose explain the symbols and show directions on the map. நாலாவது, what is the difference? ஐயா வைக்க வந்துட்டேன். நல்ல வேலை மேம் கண்ணு தரல.
Difference between national highways and state highways. National highways dash connects roads of different states in a country. Example, a highway from Delhi to Mumbai. Second one, state highways connects important cities and towns within the same state. Example, a highways from Madurai, Chennai in Tamil Nadu. Hey, இதுவும் படிக்கணுமா? Answer in detail. பரவாயில்ல படிச்சிருவோம். எக்ஸாம் வேறு வருது. Write a note on different types of maps. Road map shows the road routes of a particular area. It has two types. One for city roads, one for highways between cities. Towns and cities. Rail route map shows the route of the train and station it passes by. World map. At the world map show the country, continents, ocean and seas on earth. Rendavathu, how map title, map scale, legend and compass rose help in map reading. Map title, it tells us what the map shows in one line, like map of India. Map scale, it shows the relation between map distance and real distance. For example, 1 centimeter is equal to 250 kilometer. Legend, it explains what each symbol. என்ன guys இப்படி பண்ணிட்டு யார் பண்ணி விட்டாது மாதிரி நான் பண்ணவே இல்லையே. Symbol and color on the map means என்ன guys இது இப்போதான் இருக்கிறேன். அடா எவ்வளோ போச்சு guys. என்ன guys இது means like for water. இது என்னன்னு தெரியல. BWE இருக்கு. Compass shows. It shows 4 direction: north, south, east and west. எப்படி மேம் தான் ஐ திங்க் ஸோ மேம் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி எஃப்எ மாறிச்சு? இப்போ நான் அழிச்சது பி மாதிரி தான் இருந்தது. எப்படி எஃப்எ மாறி? மேம் தான் பண்ணியிருக்காங்க. மேம் தான் தெரியல. ஓகே காய்ஸ், நான் படிச்சுட்டு அம்மாட்ட ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ வேறு நான் வந்து சயின்ஸில் ஒரு இன்கம்ப்ளீட் வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஒரு இன்கம்ப்ளீட், அது பாதி தான் இருக்குது, முடிச்சிடலாம். லீவ் போடல, கொஞ்சம் லேட்டாக எழுதிட்டேன், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு வேர்டு இல்லாட்டி ஒரு 5 வேர்டு மட்டும்தான் இருக்கும் காய்ஸ். அது நான் கர்சிவ் எழுதுனால டக்குன்னு முடிச்சுக்கோ, ஒரு நிமிஷத்துலேயே. இப்போ நான் படிக்கிறது ரொம்ப இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி யாமி சேனல் டைப் பண்ணி நான் கிருஷ்ணா விஷயம் கொடுத்துருப்பேன். அப்புறம் நான் அந்த இதை அனுப்பிச்சோன்னே அப்புறம் அந்த அது கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், அது பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஆர்டர் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.